நீங்கள் ஒரு வருடத்திற்கு மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் நோவா IVF. ஆடிஷனிங் வந்து நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, அவங்க த்ரூ அவுட் இந்தியா they were searching for the face. இது வந்து அந்த பிராண்டுக்கும் HULக்கும் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயமா இருந்தது. பிகாஸ் அந்த சோப்பை வந்து ரீலான்ச் பண்ணியிருக்காங்க. என்னோட மிஸ் இந்தியா பேட்ச் வந்து ரொம்ப ஸ்பெஷலான பேட்ச். ஏன்னா இட் வாஸ் 2000. ஸோ அந்த பேட்ச்ல we had பிரியங்கா சோப்ரா, லாரா தத்தா, தியா மிர்சா, and then for the main event ஐஸ்வர்யா ராய், யுக்தா முகி, சுஷ்மிதா சென் எல்லாரும் வந்திருந்தாங்க. ஸோ இட் வாஸ் லைக் அது அப்படிதான் அமைஞ்சிடுது. அந்த ஹோட்டல்ல தான் இந்த ஏர்லைனுக்கு இன்டர்வியூ நடத்திட்டு இருந்தாங்க. ஓகே, சும்மா போனேன், கிடைச்சிருச்சு. சும்மா போனீங்க, நடக்குது, நம்ம ஏன் ட்ரை பண்ண கூடாது அப்படியே? அவ்வளவுதான், அந்த மாதிரி கிடைச்சிருச்சு. இன்ஃபேக்ட் இவங்க இந்த ஃபேஸ் இவங்களை வந்து இதுக்கு யூஸ் பண்ணோம்னா ஹமாம் பிராண்ட் தான் எல்லாரும் அவங்களுக்கு ஞாபகம் வரும். நம்ம ப்ராடக்ட் வந்து ஞாபகம் வராது, அந்த வெளியே இன்னும் அந்த ஃபோர் ஃப்ரண்ட்ல வந்து நிக்காது அப்படின்ட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ ஐ திங்க் நீங்க ஒரு காலகட்டத்துல வந்து இப்பவும் நினைக்கிறேன் வாய்ஸ் ஆக்டிங்கும் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் நம்புறேன் நிறைய ஆக்டர்ஸ்க்கு நீங்க குரல் கொடுத்ததா நான் கேள்விப்பட்டேன். ஆமா. So when did you decide that you wanted to be a voice actor and அது எப்படி நடந்தது? அவல் விகட நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க விஜய் கல்யாணி. இன்னைக்கு நம்ம யாரோட பேச போறோம் அப்படின்னா ஹமா மம்மி அப்படின்னு சொன்னா எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். பட் அதை தாண்டி எக்கச்சக்கமான திரைப்படங்கள், நல்ல நல்ல கதாபாத்திரங்கள். இன்னைக்கு we have மேகா ராஜன் அவர்கள். வணக்கம். வணக்கம் கல்யாணி. Like why did you choose hotel management and அதுக்கப்புறம் சினிமா? I mean everything is very impromptu. Why? ஆஸ் அ பர்சன் நான் வந்து ரொம்ப இம்பல்சிவான ஒரு பர்சன். ஸோ நிறைய டிசிஷன்ஸ் வந்து இம்பல்சிவாக எடுத்திருக்கேன். ஆக்ஷன் எடுத்ததுக்கு அப்புறம் தான் யோசிப்பேன். ஓகே. பட் இப்போ கொஞ்சம் ஒரு லாஸ்ட் 4-5 இயர்ஸாக அது கொஞ்சம் ஒரு மெச்சூரிட்டி வந்திருக்கு. பட் டு ஆன்சர் யுவர் கொஸ்டின், எங்கள் அம்மா அப்பா தான் சொன்னாங்க ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பற்றி. அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா, இப்போ நான் எந்த வருஷம் சொல்கிறேன், ப்ரீவியஸ் மில்லேனியம், ப்ரீவியஸ் சென்ச்சுரி. ஸோ அந்த டைமில் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி அப்போ தான் இட் வாஸ் ஜஸ்ட் ஓப்பனிங் அப். ஓகே. அந்த ட்ராவல், டூரிசம், ஹோட்டல் இண்டஸ்ட்ரி எல்லாம் ஒரு பூமிங் ஆற ஒரு டைம். ஸோ எங்களுக்கு ஒரு வெரி க்ளோஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட், அவர் வந்து பாண்டிச்சேரியில் ஹோட்டல் மாஸ் இருக்கு இல்லையா, ஹோட்டல் மாஸ் வந்து அந்த டைமில் பாண்டியில் பெரிய ஹோட்டல், மேபி த பிக்கெஸ்ட் ஹோட்டல். ஹி வாஸ் ஹெட்டிங் தட் ஹோட்டல். ஸோ அவர் தான் அட்வைஸ் பண்ணார், நீங்கள் இதில் வந்து இதில் போட்டிங்கன்னா நல்லா இருக்குமே, ஏன்னா இட்ஸ் அ பூமிங் இண்டஸ்ட்ரி நவுன்னு சொல்லி. ஆக்சுவலி இட் வாஸ் வெரி நைஸ். ஏன்னா ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் வந்து நிறைய லைஃப் ஸ்கில்ஸ் நமக்கு கற்றுக்க முடியும். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சிங்க. ஒன் திங் தட் வாஸ் எக்ஸ்பெக்டட் அவுட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா ப்ராபப்ளி அப்போ இருந்த பீப்புளுக்கான நாலேஜ் படி பார்க்கும்போது கேட்ரிங் இல்ல சொந்தமா ஏதாவது ஒரு பிசினஸ், ஃபுட் பிசினஸ் மாதிரி. கரெக்ட் கரெக்ட். You immediately jumped into another track which is being an air hostess அப்படின்னு சொல்லலாம். அது நீங்க எப்போ டிசைட் பண்ணீங்க, வீட்ல எப்போ சொன்னீங்க, what was the response instantly and tell us about that as well. So I was working in this 5-star hotel. அது அப்படிதான் அமைஞ்சிடுது. அந்த ஹோட்டல்ல தான் இந்த ஏர்லைனுக்கு இன்டர்வியூ நடத்திட்டு இருந்தாங்க. ஓகே. சும்மா போனேன், கிடைச்சிருச்சு. சும்மா போனீங்க, நடக்குது, நம்ம ஏன் ட்ரை பண்ண கூடாது அப்படியே? அவ்வளவுதான், அந்த மாதிரி கிடைச்சிருச்சு. இன்ஃபேக்ட் அந்த பர்டிகுலர் செஷன்ல ஒரு 200-300 கேண்டிடேட்ஸ் இருந்தாங்க. அதுல there were only 3 selected from Chennai. நானு, one more girl and one boy. Okay. So then we went to Bombay for training. அப்புறம் அங்க ஒரு 6-7 months இருந்துட்டு ட்ரைனிங் முடிச்சு அங்கேருந்து நிறைய ஃப்ளைட்ஸ் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் சென்னைக்கு திரும்பி ஷிஃப்ட் ஆனோம். ஓகே, ரைட். அதுக்கப்புறம் how did you develop passion for cinema? மூவிஸ்குள்ள வரணும், சினிமாக்குள்ள வரணும் அப்படிங்கிற கனவு எங்க இருந்து உங்களுக்கு ஆரம்பிச்சது? ஐ திங்க் நான் சொன்னேன் இல்லையா, ஸ்கூல் 11th 12th கல்ச்சுரல்ஸ்ல ஐ வாஸ் வெரி ஆக்டிவ். அப்புறம் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் வந்து நான் ட்ரிச்சியில் பண்ணியிருந்தேன் ஹாஸ்டல்ல. அங்கேயும் யூனோ அந்த கல்ச்சுரல் இவெண்ட்ஸ்லாம் இருக்கட்டும், இல்லை நம்ம காலேஜ்குள்ளே இவெண்ட்ஸில் ஐ யூஸ் டு சிங், ஐ யூஸ் டு டான்ஸ், ஸ்கிட் எல்லாம் பண்ணியிருக்கோம். அந்த டைமில் கொஞ்சம் கொஞ்சமாக இட் ஸ்டார்டட். ஓகே.
மேம் ஆனா ஒரு ஸ்ட்ராங் டிசைர் கண்டுபிடிச்சக்கு அப்புறம் எஸ் நமக்கு ஒரு பேக்ரவுண்ட் இல்ல, நமக்கு வந்து முன்னாடியே வந்தவங்க கைட் பண்றதுக்கு யாருமே இல்லங்கும் போது சினிமாக்குள்ள ஹவு டிட் யூ ஃபைண்ட் யுவர் பாத், அதை எப்படி நேவிகேட் பண்ணி எடுத்துட்டு போனீங்க? கஷ்டம் தான் ஆக்சுவலி. ஏன்னா லைக் நீங்க சொன்ன மாதிரி தேர் இஸ் நோபடி டு கைட், நோ ரோல் மாடல் டு ஃபாலோ எஸ். இல்லையா? ஸோ நிறைய நிறைய ஹிட்ஸ் அண்ட் மிஸ்ஸஸ் இருந்திருக்கு. ஓகே. ஸோ பட் அது அப்படிதான். ஐ ஹேவ் வாட் டு டூ, தட் இஸ் இட் இஸ் வாட் இட் இஸ் இல்லையா? ஸோ ஓகே. யா. சினிமான்னு நீங்க டிசைட் பண்றதுக்கு முன்னாடி if I'm right, நீங்க ஆங்கரிங் பண்ணிருக்கீங்க, Yes. மாடலிங் பண்ணிருக்கீங்க, மிஸ் இந்தியா வரைக்கும் போயிருக்கீங்க, ஆமா. ரைட்? அதுக்கப்புறம் கமர்ஷியல்ஸ் பண்ண ஆரம்பிச்சீங்க, அதுக்கப்புறம் யூ லேண்டட் அப் இன் சினிமா. நவ யூ பேலன்ஸ் ஆல் ஆஃப் இட் எஸ் அண்ட் யூ டூ வாய்ஸ் ஓவர் ஆல்சோ இல்லையா? Correct, வாய்ஸ் correct. ஆக்டராகவும் இருக்கீங்க. எஸ் எஸ். ஸோ அப்போ இந்த டைம் ஆஃப் ஆங்கரிங், மாடலிங், மல்டிபிள் திங்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கும்போது சினிமா தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அதுக்கான பாத்துவே தேடும் போது தான் இதெல்லாம் பண்ணீங்களா, இல்ல இதுவும் கத்துக்கணும்னு பண்ணீங்களா? இல்லை, ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் மாடலிங்கில் தான் ஆரம்பித்தேன். ஸோ பாம்பேயில் ட்ரைனிங் பண்ணிட்டு இருந்தேன் இல்லையா, ஏர்லைன்ஸ்க்கு. அந்த டைமில் நான் ஒரு பேயிங் கெஸ்டாக தங்கிட்டு இருந்தேன். ஓகே. அவங்களோட ஃப்ரெண்டு ஒரு ஃபோட்டோகிராஃபர். சும்மா ஒரு கேஷுவலாக எங்கேயோ போனோம், பீச் எங்கேயோ போனோம், இல்லை ரெஸ்டாரண்ட் எங்கேயோ போனோம். அண்ட் அவர் சொன்னார் ஃபோட்டோஸ் எடுத்து பார்க்கலாமான்ட்டு. சரின்னு சொன்னேன். அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் போர்ட்ஃபோலியோவாக மாறிடுச்சு. ஸோ அதில் ஐ ரியலைஸ்ட் நான் வந்து கேமராக்கு முன்னாடி ஐ வாஸ் வெரி கம்ஃபர்டபுள், ஓகே. ஐ வாஸ் எக்ஸ்பிரசிவ் அப்படின்ட்டு எல்லாரும் சொன்னாங்க. நானும் ஃபோட்டோஸ்லலாம் பார்த்தேன். அண்ட் தென் அவரும் சொன்னார், ஃபர்ஸ்ட் டைம் கேமரா ஃபேஸ் பண்ணுற மாதிரியே இல்லையே, யூ வெரி கம்ஃபர்டபுள் அப்படின்னாரு. ஸோ அங்கேருந்து மிஸ் இந்தியா happened. Then I came back to Chennai and நிறைய ஃபேஷன் ஷோஸ் ஃபார் ஆல் த டாப் டிசைனர்ஸ் இன் சென்னையாக இருக்கட்டும் இல்லை நேஷ்னல் லெவலாக இருக்கட்டும். நான் யாரெல்லாம் கூட ரேம்ப் வாக் பண்ணியிருக்கேன்னா, மது சாப்ரே, ஷீத்தல் மலர், ஜான் ஏப்ரஹாம், லாட்ஸ் ஆஃப் பீப்புள். ஓகே. அண்ட் என்னோட மிஸ் இந்தியா பேட்ச் வந்து ரொம்ப ஸ்பெஷலான பேட்ச். ஏன்னா இட் வாஸ் 2000. ஸோ அந்த பேட்ச்ல வி ஹேட் பிரியங்கா சோப்ரா, லாரா தத்தா, தியா மிர்சா, அண்ட் தென் ஃபார் த மெயின் இவெண்ட் ஐஸ்வர்யா ராய், யுக்தா முகி, சுஷ்மிதா சென் எல்லாரும் வந்திருந்தாங்க. ஸோ இட் வாஸ் லைக் ஒன் பொனான்சா அந்த இயர். இட்ஸ் ரியலி நைஸ். So I think the eventual process was like go with the flow தான். And then there was one commercial that was like ஒரு பெரிய break through அப்படின்னு சொல்லலாம். ஹமாம் மம்மி அப்படிங்கிறது ஒரு அடையாளமா உங்களுக்கு மாறிடுச்சு. அது எப்படி உங்களுக்கு அமைஞ்சது? ஸோ ஹமாம் சோப் ஆடிஷனிங்க்கு வந்து நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, அவங்க த்ரூ அவுட் இந்தியா தே வர் சர்ச்சிங் ஃபார் த ஃபேஸ். இது வந்து அந்த பிராண்டுக்கும் ஹெச்யூஎல்க்கும் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயமா இருந்தது. பிகாஸ் அந்த சோப்பை வந்து ரீலான்ச் பண்ணியிருக்காங்க, பண்ணணுன்ட்டு ஒரு பிளான் இருந்துச்சு அவங்களுக்கு. ரீலான்ச்னா நாட் ஜஸ்ட் அஸ் ஒரு இந்த இயருக்கு ஒரு புது அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும் இல்லாமல் அந்த ப்ராடக்டை வந்து ரீபொசிஷன் பண்ணுறாங்க. அது வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் கிவிங் பர்த் டு அ நியூ ப்ராடக்ட் ஆல்மோஸ்ட். ஓகே. ஸோ ஹமாம் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கிற டைம்லேருந்து திவாலிக்கு முன்னாடி குளிக்கிற, காலையில் குளிக்கிற சோப்பு, ஒரு மாதிரி அந்த சென்டிமெண்டல் ட்ரெடிஷ்னல் அப்படி தான் இருந்தது. ஸோ அந்த ஒரு இமேஜ்லேருந்து ஒரு ஸ்ட்ராங் உமன், இண்டிபெண்ட் உமன், கேர்ள் பவர் அந்த இதுக்கு கொண்டு வரணும் இல்லையா? ஸோ தட்ஸ் அ பிக் ஷிஃப்ட். ஸோ இட்ஸ் ஆக்சுவலி அ கேம்பிள். ஒரு ப்ராடக்ட்னு எடுத்தோம்னா அது வந்து ஒரு கேம்பிள் தான். ஓகே. அது இட் கேன் பி அ ஹிட் ஆர் அ மிஸ். ஸோ தே வர் வெரி வெரி கேர்ஃபுல் வித் தட். அண்ட் இதெல்லாம் எனக்கு அப்புறமா தான் தெரிய வந்தது. ஆக்சுவலி இந்த வருஷம் எடுத்தீங்கன்னா இட்ஸ் மை 7th or 8th year that I'm associated with ஹமாம். ஸோ அதான் ஆடிஷன் ஓடிச்சு, ஒரு 2-3 மாதம் ஓடிச்சு. அப்பப்போ கூப்பிட்டு இந்த ட்ரெஸ் போட்டுட்டு வீடியோ அனுப்புவாங்க, அந்த ஹேர் ஸ்டைலில் வீடியோ அனுப்புவாங்க. பிகாஸ் ஐ திங்க் அவங்களுக்கு அப்போவே தெரிஞ்சுது யார் ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அது ஒரு லாங் பீரியடுக்கு அசோசியேஷன் இருக்கலாம், அதனால எல்லாமே கொஞ்சம் கவர் பண்ணணும் இல்லையா? ஸோ ஆடிஷன்ஸ் நிறைய ஓடிச்சு. தென் அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் சிலம்பம் ஆட், அது ஒரு 2 minutes ஆக்சுவலி அந்த எடிட், அதுவே பயங்கரமா இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி 2 minutes ஆட்னா ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? அண்ட் அவங்க லான்ச் பண்ண ப்ரோக்ராம் வந்து மிஸ்டர் கமல்ஹாசன் வாஸ் ஹோஸ்டிங் திஸ் ப்ரோக்ராம் ஆன் டிவி இல்லையா? அதில் தான் தே லான்ச்ட் தட் ஆட். பிக் பாஸ்ல. எஸ். ஸோ இட் வாஸ் வெரி பிக். they were one of the main sponsors I think, so it was very big. And அதுக்கப்புறம் கிரிக்கெட் மேட்சஸ்ல எல்லாம் வரும்.
And so அதுக்கப்புறம் every year we've been shooting ஒரு two times minimum we will shoot ஒரு வருஷத்துக்கு. ஓகே. ஒரு 7-8 ads நான் ஷூட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. சரி. அந்த ஒட்டுமொத்த அட்வர்டைஸ்மெண்ட்லயும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு எலிமெண்ட் அப்படின்னா அந்த பொண்ணு ஓடு ஓடு அந்த அந்த மியூசிக் வரும். மியூசிக் வந்து அந்த பொண்ணு கட் பண்ணி வீட்டுக்கு வருவாங்க. வந்தோடனே நீங்க ஒரு டைலாக் ஒன்று சொல்வீங்க. அது வந்து நம்ம மம்மி நம்மகிட்ட சொல்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அந்த டைலாக் இங்க ரீக்ரியேட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் மேம். ஓகே. ஆமா, அவ மார்க்கெட்ல எல்லாம் ஓடி வருவா. அப்புறம் நான் ஒரு ரோட்ல வந்து நிப்பேன், ஸ்ட்ரீட்ல வந்து நிப்பேன். அப்புறம் அவ என்ன பார்த்துட்டு என்கிட்டயே ஓடி வருவா. சோ வீட்ல இல்ல, ரோட்ல தான் இன்னும். ஓகே, ரோட்ல. எஸ். சோ ஐ லுக் அட் ஹர் அண்ட் நான் சொல்ற லைன் என்னன்னா, ஓடு, குதி, துரத்து, ஆனா அவங்கள சும்மா விடாத. ஓ மை காட், அது வந்து ஒரு செம்ம இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு என்டையர் அந்த கமர்ஷியலே வாஸ் லைக் தட்ன்னு நினைக்கிறேன். ஆனா அது அவ்வளவு இம்பாக்ட் வந்திருக்கு. ஏன்னா அதுல இருந்து நிறைய மீம்ஸும் வந்திருக்கு. That's always there, ஒரு good and bad side. No, I think it's a good side because somebody is copying that or somebody is making fun of it. I think it's somewhere impacted that person. Absolutely ma'am. உங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் அந்த ஹமாம் அப்படிங்கிறது ஒரு லேபிளா மாறி இருக்கு. இது வந்து உங்களுக்கு பாசிட்டிவா தோணுதா இல்ல நெகட்டிவா தோணுதா? இல்ல, இது வரைக்குமே it has been positive. Okay. But advertising as far as acting is concerned எனக்கு வந்து எதுவுமே இம்பாக்ட் நெகட்டிவா ஒரு இம்பாக்ட் வந்தது இல்ல. பட் அட்வர்டைஸ்மெண்ட்ல பாக்குறச்ச இப்போ மற்ற பிராண்ட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஷாம்புவா இருக்கலாம், இல்லாட்டி ஒரு ரைஸா இருக்கலாம், யூனோ. ஸோ அந்த மாதிரி விஷயத்துல ஆர் ஈவன் அ காஃபி ஐம் சேயிங், இந்த ஃபேஸ் இவங்களை வந்து இதுக்கு யூஸ் பண்ணோம்னா ஹமாம் பிராண்ட் தான் எல்லாரும் அவங்களுக்கு ஞாபகம் வரும். நம்ம ப்ராடக்ட் வந்து அந்த அந்த ஃபோர் ஃப்ரண்ட்ல வந்து நிக்காது அப்படின்ட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ பட் ஐ அண்டர்ஸ்டாண்ட். That's how it is. But I'm very, very proud and I'm very, very enna solradhu. I think it's a privilege to be associated with a brand like Hamam and Hindustan Unilever. So Hamam advertisement தாண்டி நிறைய advertisements நீங்க work பண்ணிருக்கீங்க நாங்க கேள்விப்பட்டோம். Could you also talk us about that? So I've done work for Tanishq Jewelry. Then I've shot for Brew Coffee. Lysol ad பண்ணிருக்கேன். அப்புறம் மாரி கோல்ட் பிஸ்கெட்ஸ். Then Nykaa, I've shot for Nykaa with Mr. Pandey in Bombay. Last year பண்ணேன். Last year ஒரு ஹமாமும் பண்ணியிருந்தேன். Okay. Then I shot for Nippo batteries. அதுல they wanted this Hamam ஓட image அதுல யூஸ் பண்ணணும்ட்டு they cast me. Okay. Because அதுல இப்போ நம்ம வீட்ல வேலை பண்றவங்க, நம்ம ஹவுஸ் ஹெல்ப் இருக்காங்க இல்லையா, அவங்க நிறைய உழைக்கிறாங்க, பிரேக்கும் எடுக்காம. ஸோ இட்ஸ் அ பேட்டரி அட்வர்டைஸ்மெண்ட் வேர் ஐம் புட்டிங் ஆன் த ஏசி. நான் வந்து அவங்க கிட்ட சொல்றேன், நீயும் கொஞ்சம் பிரேக் எடு, வந்து உட்காரு பக்கத்துலன்னு சொல்லி நான் அவங்களுக்கு ஐம் கிவிங் தெம் அ கப் ஆஃப் காஃபி ஆர் டீ. ஸோ தே வாண்டட் திஸ் இமேஜ் டு கம் இன் தேர். ஸோ அது வந்து கான்சியஸாக அவங்க பண்ண விஷயம். இன்ஃபேக்ட் ஐ வென்ட் டு பாம்பே ஒரு 2 years பேக். மிஸ்டர் மனோபாலால அவரோட லைசால் ஆட் பண்ணியிருந்தேன். அதுவும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. He was very, very funny on the set. Okay. That was also nice. பண்ணக்கூடிய கதாபாத்திரங்கள் எல்லாமே வெவ்வேறு ஒரு கருவோட இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சுழலா இருக்கட்டும், கிரேட் இண்டியன் கிச்சனா இருக்கட்டும், அனந்தமா இருக்கட்டும், இப்போ நீங்க ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க. சோ நீங்க சூஸ் பண்ணக்கூடிய கதாபாத்திரங்கள் உங்கள்கிட்ட வரும்போது என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க? அதுல ஒரு சென்ஸ் ஆஃப் இன்டிகிரிட்டி, அதுல ஒரு சென்ஸ் ஆஃப் ஆனஸ்டி, ஒரு ரியலிசம், இதெல்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். ஃபேண்டசி இல்லைன்ட்டு பண்ணக்கூடாதுன்ட்டு இல்லை, பட் அது வந்து ஒரு கம்ப்ளீட் ஃபேண்டசி சப்ஜெக்டாக இருந்தால் அது பரவாயில்ல. பட் அதர்வைஸ் எனக்கு வந்து யதார்த்தமான வாழ்க்கையில் எப்படி இருக்கோ, ஐ லைக் டு போர்ட்ரே தட் ஆன் ஸ்க்ரீன். ஓகே. இப்போ நீங்க ஒரு படம் வந்து டைரக்டர் அமீரோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கதா சொன்னீங்க. அதனுடைய கதாபாத்திரம் வந்து நடுவில் ஒரு கான்வர்சேஷன்ல சொல்லியிருந்தீங்க, இட்ஸ் கால் ஃபாத்திமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ த ஃபிலிம்ஸ் ப்ராக்ரஸ் இஸ் ஸ்டில் ஆன்னு நினைக்கிறேன். எப்படி போய்கிட்டு இருக்கு அதை பத்தி சொல்லுங்க. ஓ யா, அமீர் சாரோட வேலை பண்றது ஐ திங்க் இட்ஸ் ஒன் ஆஃப் மை கிரேட்டஸ்ட் ப்ரிவிலேஜஸ் அண்ட் பிளெஸிங் ஆஸ் அன் ஆக்டர். ஏன்னா அவங்க வந்து ஹீ இஸ் லைக் அ வாக்கிங்
university in in teaching. அவரை வெறும்னா அப்சர்வ் பண்ணாலே நிறைய கத்துக்கலாம். இட்ஸ் ஃபென்டாஸ்டிக். ஸோ கேரக்டர் பேர் வந்து ஃபாத்திமா. நம்ம மதுரை பக்கத்துல ஒரு சின்ன கிராமத்துல தான் மோஸ்ட் ஆஃப் த ஷூட்டிங் பண்ணி முடிச்சிருக்கோம். கிளைமேக்ஸ் மட்டும் தான் இப்போ பெண்டிங்ல இருக்கு. ஸோ ரொம்ப எக்ஸைட்டட் அபவுட் தட் ப்ராஜெக்ட். அதுலயும் நான் சொன்ன மாதிரி எல்லாமே ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கும். மேக்கப்பே இல்ல, சுத்தமா இல்ல. அதுவும் டிஓபி வந்து ராம்ஜி சார் அண்ட் அமீர் சார் வந்து பவுடர் கூட போட விட மாட்டாங்க. நீங்களா இருந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு படம் பண்றீங்க. ஆமா ஆமா, ரொம்ப ஜாலியா இருக்கும். ஐ மீன் டென்ஷனாவும் இருக்கும், ஏன்னா எல்லாமே கரெக்டா வரணும். பட் அது நல்ல ஒரு டென்ஷன், நெகட்டிவா சொல்ல மாட்டேன். அந்த ஒரு நல்லா பண்ணணும்ட்டு ஒரு ஆர்வம் இருக்கும் இல்லையா, அந்த ஒரு ஸ்டேஜ் ஃபியர் வரும்ல, பட் ஸ்டேஜ்ல போனா எல்லாம் போயிடும், அந்த மாதிரி ஒரு விஷயம். ஓகே, உங்களுடைய படங்கள் பத்தி பேசும்போது இந்த கேள்வியை கேட்கல அப்படின்னா எனக்கு மனசுக்கு திருப்தியா இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதிகபட்சமா நீங்க பண்ண கதாபாத்திரங்கள்ல மக்களை ரொம்ப ஈர்த்தது அப்படின்னா யூ பிளேயிங் as a மதர் அப்படின்னு சொல்லலாம். அது ஏதோ ஒரு இம்பாக்ட், எல்லா படங்களையும் வெவ்வேறு கேரக்டரா பண்ணா கூட அந்த யூ பிளேயிங் as a மதர் வந்து has always been very strong and ஜென்யூனா நிறைய பேரோட கனெக்ட் ஆயிருக்கு. அது அட்வர்டைஸ்மெண்ட்ல ஆரம்பிச்ச மூவிஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கனெக்ஷன் அது எப்படி? That's an interesting question actually. I think என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், நானே ஒரு மதர் தானே, ஸோ ஐ திங்க் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் வந்து ரொம்ப ட்ரா பண்ணுறேன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆஸ் அ மதர் ஐ ஹவ் பீன் வெரி ஹேண்ட்ஸ் ஆன் வித் மை சன். நான் வந்து குழந்தைய வளர்க்குறதுக்கு ஒரு நானி அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா சப்போர்ட் எல்லாம் வச்சுக்கல. ஆஃப்கோர்ஸ் நான் ஷூட்டிங் போனேன்னா அம்மா அப்பா வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்க எல்லாமே எதுவுமே பண்ண முடியாது. பட் மற்றபடி குழந்தைய ஹேண்டில் பண்ணுறது எல்லாம் நான் தான். ஸோ I think அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து has taught me a lot. ஸோ நான் வந்து அதுலேருந்து நான் ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்துட்டு ஒரு கேரக்டரா நான் போர்ட்ரே பண்ணேன்னா ஐ திங்க் அதுல ஒரு ஆத்தென்டிசிட்டி இருக்கு இல்லையா, ஒரு உண்மைத்தனம் அதுல வருது. மேபி அதனால பீப்புள் ஆர் ரிலேட்டிங் டு தட் இருக்கலாம். ஐ டோன்ட் நோ. ரைட், உங்களுடைய கிட் பத்தி சொல்லுங்க, என்ன பண்ணிட்டு இருக்காரு அண்ட் அவருடைய growth for you personally எவ்வளவு சந்தோஷம்? As I think ஒரு for a girl or a woman, இந்த அம்மான்ட்டு ஒரு ஜேர்னி இருக்கு இல்லையா, more than marriage, more than relationships, I think the mother child அந்த ஒரு பாண்ட்ல வர ஒரு ஜேர்னி வந்து இஸ் ட்ரெமெண்டஸ். ஏன்னா when a child is born, சைல்டு மட்டும் பிறக்கல, ஒரு அம்மாவும் பிறக்கிறா அது கூட, யூனோ. ஸோ அதுலேருந்து எல்லாமே மாறிடும். இட்ஸ் குவைட் ஃபனி. வென் யூ ஹாவ் எ சைல்டு யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். பட் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஜேர்னி. ஏன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ரொம்ப பயங்கர கோவம் வரும், எக்ஸ்ட்ரீம் எமோஷன்ஸ், எக்ஸ்ட்ரீம் எமோஷன்ஸ் அண்ட் எவ்ரிதிங் இன் பிட்வீன் அந்த மாதிரி. ஸோ ஃபார் அன் ஆக்டர் வந்து ஒரு 360 டிகிரி ட்ரைனிங் அது. ஓகே, சோ இட்ஸ் கிரேட். ரியல் மவுண்ட் ரியல் மவுண்ட். ஓகே, ஐ திங்க் நீங்க ஒரு காலகட்டத்துல வந்து இப்பவும் நினைக்கிறேன் வாய்ஸ் ஆக்டிங்கும் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் நம்புறேன் நிறைய ஆக்டர்ஸ்க்கு நீங்க குரல் கொடுத்ததா நான் கேள்விப்பட்டேன். ஸோ ஆக்டரா பண்றது ஓகே, தியேட்டர் ஆக்டிங்ல இருந்து சினிமா வந்தது ஓகே, அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பண்றது ஓகே, ஆங்கரிங், மாடலிங், ஆல் தட் இஸ் ஃபைன். பட் கிவிங் வாய்ஸ் டு an actor is like another version of you coming out, இல்ல? So when did you decide that you wanted to be a voice actor and அது எப்படி நடந்தது? ஸோ நான் நிறைய ஆங்கரிங் பண்ணியிருக்கேன் இல்லையா. ஸோ ஆங்கரிங் ஐவ் டன் ஆன் டிவி, ஐவ் ஆல்சோ டன் லைவ் எம்சிங் எல்லாம் நிறைய பண்ணியிருக்கேன், இங்கிலீஷ் அண்ட் தமிழ். ஸோ அந்த டைம்ல நிறைய பேர் வாய்ஸ் கேட்டு வாய்ஸ் டெக்ஸ்சர் நல்லா இருக்கு, உங்க பேஸ் டோன் நல்லா ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குன்ட்டு சொல்லி வாய்ஸ் ஓவர்ஸ் இல்லை டாக்குமெண்ட்ரிஸ்க்கெல்லாம் நிறைய கேட்டிருக்காங்க. ஸோ அதுலேருந்து இட் ஜஸ்ட் ஸ்டார்டட். ஸோ தென் ஒரு 6-7 years பேக் ஒரு யூனியன் கார்டு எடுத்தேன் ஃபார் டப்பிங். ஏன்னா அந்த கார்டு இல்லாமல் வி கான் டப் ஃபார் ஃபிலிம்ஸ் இல்லையா. ஸோ தென் ஐ ஸ்டார்டட் ஃபிலிம் டப்பிங். ஓகே, என்னென்ன நடிகர்களுக்கு குரல் கொடுத்துருக்கீங்க? விஜய் நம்பியாஸ் ஃபிலிம் டேவிட்னு சொல்லி வித் மிஸ்டர் விக்ரம், அதில் லாரா தத்தாக்கு ஐ ஹேட் கிவன் வாய்ஸ். அப்புறம் தனி ஒருவன்ல ஒரு லேடி பேங்க் மேனேஜர், அது தட் வாஸ் அ ஸ்மால் கேரக்டர். ஸோ அதுக்கு அப்புறம் என்னோட ஒர்க்குக்கெல்லாம் நான் தான், என்னோட வாய்ஸ் தான். அப்புறம் ரீசெண்டாக சுழல்
ஓகே சுழல்ல அஃப்கோர்ஸ் தட் வாஸ் மீ ஃபார் மீ. வால் வாட்சர் ஃபிலிம்ஸோட ஒன் மோர் ப்ரோக்ராம் வாஸ் கால் வதந்தி, டிரெக்டர் ஆண்ட்ரூ. ஓகே ஸோ வதந்தியில் வந்து லைலா தான் லீட் ரோல் பண்ணாங்க. ஓகே ஸோ லைலாக்கு வந்து வாய்ஸ் நான் ஃபுல்லாக கொடுத்தேன். ஓகே 7 or 8 episodes. That was wonderful experience. ஏன்னா என்னோட இந்த வாய்ஸ் அவங்க கொஞ்சம் மாற்றி பேசலாமேன்ட்டு, பிகாஸ் லைலாவோட வாய்ஸ் நம்ம எல்லாருக்கும் ஒரு மெமரி ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ பட் இந்த பர்டிகுலர் கேரக்டருக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு மெச்சூரிட்டி வேணும். ஷீ பிளேஸ் அன் ஆங்கிலோ இண்டியன் கேரக்டர். கொஞ்சம் ஒரு லேசா ஒரு சவுத் தமிழ்நாடு ஸ்லாங்கும் வரணும், ஒரு ட்வாங் வரணும்னு சொல்லி. ஸோ அந்த லைலாக்கு நமக்கு இருக்கிற மெமரி, அந்த வாய்ஸ் மெமரிக்கும் எனக்கும் ஒரு நடுவில் ஒரு பாயிண்ட் எடுக்கணும்னு சொல்லி கொஞ்சம் பண்ணி தென் வி காட் ஒன் பிளேஸ், அந்த ஒரு ஸ்வீட் ஸ்பாட், அண்ட் தென் வி கண்டினியூ தேர். ஓகே, ஐ திங்க் இந்த ஒட்டுமொத்த கான்வர்சேஷன் வாஸ் லைக் கம்ப்ளீட்லி ஃபுல்ஃபில்ட் ஃபார் மீ, பிகாஸ் உங்களுடைய ஒவ்வொரு பர்சனாலிட்டியுமே வந்து நான் அனலைஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். இட்ஸ் வெரி வெரி ஃப்ரூட்ஃபுல் டாக்கிங் டு யூ. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஐ ஹோப் யூ லைக் த கான்வர்சேஷன் as well. Thank you Kalalni, and all the very best to you too. Thank you. நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? நோவா IVF இன் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள்.